ஹலோ மற்றும் நமஸ்காரம். நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் அனைவரும் நல்ல மற்றும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் டாக்டர் கஞ்சன் மற்றும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க அனைவரோட பேசவிருக்கிறேன். ஒரு கிட்னி தோல்வி கொண்ட நோயாளி தனது தினசரி பழக்கத்தில் கறி இலைகளை பயன்படுத்த முடியுமா அல்லது முடியாது? பயன்படுத்த முடியுமானால் எவ்வளவு அளவில் பயன்படுத்தலாம்? முடியாதால் ஏன் முடியாது? அப்படியெனில் ஒரு கிட்னி தோல்வி கொண்ட நோயாளி கறி இலைகளை பயன்படுத்த முடியுமா அல்லது முடியாது என்பதை பார்ப்போம். கறி இலைகளை பற்றி பேசுவதற்கான காரணம், இன்று என் ஓபிடியில் ஒரு நோயாளி வந்தார். அவர்களின் வயது 15 ஆண்டுகளாகும். அவர்கள் கிட்னி தோல்வியால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் CKD நோயாளி. அவர்கள் எப்போது வந்தாலும் அவர்களின் கேள்வி இதுதான்: நீங்கள் எனக்கு மருந்துகள் தருகிறீர்கள், என் கிரெட்டினின் அளவு குறைகிறது, ஆனால் நீங்கள் எனது உணவில் எந்த ஒரு வகை சுவையையும் சேர்க்கவில்லை. நீங்கள் அனைத்து வகை சுவைகளை மறுத்துவிட்டீர்கள். இதனால் எனக்கு உணவு சாப்பிடுவதற்கு ஒருபோதும் மனம் இல்லை. எனக்கு பசிக்கிறது, ஆனால் உணவு என் அருகில் வந்தவுடன் அந்த வெந்த உணவுகளை மட்டும் பார்த்து, அந்த சாதா உணவுகளை பார்த்து எனக்கு வாந்தி போன்ற உணர்வு ஏற்படுகிறது. எனக்கு உணவு சாப்பிட்டால் வாந்தி ஆகும் அப்படின்னு தோன்றுகிறது. எனவே இன்று நான் இந்த தலைப்பில் பேசப் போகிறேன். உங்கள் உணவில் நீங்கள் இந்த சுவைகளை சேர்க்கலாம். எனவே இன்னைக்கு நாம் கறிவேப்பிலை பற்றி பேசுவோம். நாம் எந்த உணவில் இருந்தாலும் சுவை தேவையா? ஆகவே நாம் கறி இலைகளை சுவை சேர்க்க பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு கிட்னி தோல்வி கொண்ட நோயாளி தனது உணவில் சுவையின் அளவை அதிகரிக்க கறி இலைகளை பயன்படுத்த முடியுமா? அப்படியெனில் முதலில் கறி இலைகளில் என்ன குணங்கள் உள்ளன என்பதை பார்ப்போம். நீங்கள் கறி இலைகளை பயன்படுத்தினால் இது உங்கள் கிட்னியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். உங்கள் கல்லீரலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கறி இலைகளில் ஒரு தனித்துவமான கூறு உள்ளது. இது உங்கள் இரத்தத்தில் உள்ள மோசமான கொழுப்புகளை குறைக்கிறது மற்றும் இதயத்தை வலுப்படுத்துகிறது. கிட்னியை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மற்றும் அதே நேரத்தில் கல்லீரலையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறது. ஆனால் நீங்கள் தினமும் அதிக அளவில் கறி இலைகளை உண்ணினால் கிட்னியில் கல் உருவாகும் அபாயம் அதிகரிக்கிறது. நீங்கள் சிறுநீரக நோயாளியாக இருந்தால் கறிவேப்பிலையை சாப்பிட முடியாது. ஏனெனில் கறிவேப்பிலையில் கால்சியம், வைட்டமின்கள், மெக்னீசியம் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் பொட்டாசியமும் அதில் உள்ளது. நாம் எவ்வளவு நோயாளிகளுக்கு பொட்டாசியம் உள்ள உணவுகளை கட்டுப்படுத்துகிறோம்? பொட்டாசியம் உள்ள எந்த உணவுகளையும் எவ்வளவு நோயாளிகளுக்கு நாம் மறுக்கிறோம் என்பதற்கான காரணம், நீங்கள் பொட்டாசியத்தின் அளவை அதிகமாக கொண்டால் இதயத்தின் பம்பிங் வேகம் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் அல்லது இதய அட்டாக்கு ஏற்படலாம். அதனால் நாம் நோயாளிகளுக்கு கூறுகிறோம், நீங்கள் எந்த காய்கறிகளிலும் எந்த திரவங்களிலும் பொட்டாசியம் உள்ளதெனில் அதை சாப்பிட வேண்டாம். ஆனால் நீங்கள் உங்கள் உணவில் சுவையின் அளவை அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் கறி இலைகளை சேர்க்கலாம், ஆனால் மிதமான அளவில். நான் எப்போதும் என் நோயாளிகளுக்கு ஏதாவது அனுமதிக்கும் போது நோயாளிகள், ஆம் நீங்கள் அனுமதித்தீர்கள், சரி, நான் அடிக்கடி அதிக அளவில் உண்ணுகிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது சரியில்லை. நீங்கள் அதிக அளவில் உண்ணினால் உங்கள் கிட்னி செயல்பாட்டில் மேலும் சிக்கல்கள் ஏற்படும். ஆகவே நீங்கள் கறி இலைகளை சுவை சேர்க்கும் வகையில் பயன்படுத்தலாம், ஆனால் மிதமான அளவில். நீங்கள் சில சமயங்களில் கறி இலைகளை பயன்படுத்தலாம், ஆனால் நீங்கள் கறி இலைகளை வேக வைத்து அல்லது வேறு எந்த வடிவத்தில் எடுத்துக்கொண்டால் அதை செய்ய வேண்டாம். இதனால் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரிக்கலாம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் போஹா அல்லது உப்மா செய்கிறீர்கள் என்றால் அதில் 1 அல்லது 2 கறி இலைகளை சேர்க்கவும். இதனால் என்ன ஆகும் என்றால், 1 சுவை மாறும், 2 உங்களுக்கு உணவு சாப்பிட விருப்பமாக இருக்கும், உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்காது. நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் கிட்னி தோல்வி கொண்ட நோயாளி. எனவே அதிக அளவில் கறி இலைகளை உண்ண முடியாது. இன்று ஷிப்பின் இல் நான் நம்புகிறேன் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். கிட்னி தோல்வி கொண்ட நோயாளி கறி இலைகளை உண்ண முடியுமா அல்லது முடியாது? முடியுமானால் எவ்வளவு அளவில் மற்றும் எவ்வாறு பயன்படுத்தலாம்? இன்று ஷிப்பின் இல் இதுவே. நான் அடுத்த ஷிப்பின் இல் சந்திக்கிறேன். அப்போது வரை நன்றி.